பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. ஒரு அம்பாசிடர், ஒரு இந்தியன் அம்பாசிடர் அமெரிக்காவில் போஸ்ட் ஆகிறான்னு வச்சுக்கோமே. இந்தியாவில் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் குறைவு தான் இல்லையா? நம்முடைய சொபிஸ்டிகேஷன் அந்த அளவுக்கு அமெரிக்கா மாதிரி இல்லை. பட் அவர் ஒரு அம்பாசிடரா முதல் முறையாய் ஒரு ஸ்தானாபதியாய் அமெரிக்காவுக்கு போறான்னு வச்சுக்குவோம். அங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நல்ல பெரிய பெரிய கார், ரோட்ஸ்ல ஸ்பீடு வெரி ஹை ஸ்பீட். வீட்டில் கிளைமேட் கண்ட்ரோல், வீடு முழுசும் ஒரே ஏசி, ரூமா ஏசி தனித்தனியா போடும். இப்படிலாம் பார்த்துட்டு அவர் இந்தியர் என்பதை மறந்து விட்டு, அவர் இந்தியாவுக்காய் செயல்பட வேண்டும் என்பதை மறந்து விட்டு, ஒருவேளை அமெரிக்க தேசத்துக்காய் செயல்பட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோமே. இந்திய கவர்மெண்ட் சொல்றத அவங்க மேல கன்வின்ஸ் பண்றதை விட்டுட்டு அவங்க சொல்ல விரும்புறத இந்தியன் கவர்மெண்ட்ல கன்வின்ஸ் பண்ணி அவர் தன்னுடைய சொகுசை பெருக்கிக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் தவறு செய்து கொண்டிருக்கிறார். அவர் எதை மறந்துட்டாரு? அவர் ஏன் அங்க போனார்ன்ற நோக்கத்தையே மறந்து விட்டார். நாம் தேவனுக்கு ஸ்தானாபதிகளா இருக்கோம். நம்ம இந்த பூமிக்கு உடையவர்கள் அல்ல. நம் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுனா வேதம் சொல்லுது. நாம சில நேரம் இதை சொல்லுகிறோம், ஆனால் அப்படி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். திரும்ப திரும்ப நம்ம யோசிக்க வேண்டியது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. மிஷன் சண்டேனா முத நமக்கு வர வேண்டிய எண்ணம், நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல, நாம் தேவ ராஜ்யத்திற்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். இங்க கொஞ்ச காலம் வாழ போறோம், அதற்கப்புறம் ஒரு நித்தியத்தை சந்திக்க போகிறோம். அதற்கு நடுவுல தேவன் நம்மை கொண்டு என்ன நோக்கத்தோடு வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்காய் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 2:7 வாசிப்போமா? ஒரு அழகான வசனம். எபேசியர் 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார்.